நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். இந்த குறள் நமக்கு எதை சொல்கிறது அப்படின்னு சொன்னால், நடுவு நிலைமையிலிருந்து நீங்கி அதனால் நமக்கு ஒரு பெரிய ஆக்கம், அதாவது ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னால், அப்போ அதை நம்ம வேண்டான்னு சொல்கிறது தான் நல்லது. அன்றே ஒழிய விடல், அந்த மாதிரி ஒரு ஆக்கத்தை எனக்கு வேண்டவே வேண்டான்னு நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா எல்லாத்த விட முக்கியம் எது அப்படின்னா நடுவு நிலைமை தான் முக்கியம், நேர்மை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. நேர்மைங்கிறது பல வகையாக நாம் சொல்லலாம். முக்கியமாக அந்த நேர்மைங்கிறத நடுவு நிலைமை தவறாமல் இருத்தல், ஓரம் சாராமல் இருத்தல், இந்த பக்கம் அந்த பக்கம் சாடுறது கிடையாது, நியாயமாக என்ன இருக்கோ அதை மாத்திரம்தான் பண்ணுறது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். இங்கே நாம் கர்ணனுடைய ஒரு வாழ்க்கையை பற்றி சிந்திக்கணும். கர்ணன் ஒரு ராஜ குடும்பத்தில் அவன் குந்திக்கு மகனாக பிறந்திருந்தால் கூட அவன் வளர்ந்தது ஒரு தேரோட்டியிடம். அதனால் அந்த சமயத்தில் அவனுக்கு மிகப்பெரிய அவமானங்கள் எல்லாம் ஏற்பட்ட பொழுது அந்த அவமானங்கள்லேருந்தெல்லாம் அவனை காப்பாற்றி அவனுக்கு ஒரு நண்பன்ற அந்தஸ்தையும் கொடுத்து அதோடு கூட ஒரு ராஜாங்கிற அந்தஸ்தையும் கொடுத்தது யார் அப்படின்னா துரியோதனன். இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை தான் அப்படின்னு தீர்மானம் ஆனதுக்கு பிறகு தூதுகள்லாம் நிறைய போகும் பொழுது அந்த சமயங்களில் இந்த கர்ணனிடம் சென்று, நீ ராதையன் அல்லப்பா, நீ ராதையின் மகன் அல்ல, நீ கௌந்தேயன் குந்தியின் மகன் அப்படின்னு உணர்த்தப்படுகிறது. அப்படி உணர்த்தும் பொழுது அவனுக்கு அது ஷாக்கிங்காக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆஹா, நான் குந்தியின் மகனான். அப்புறம் அவனுடைய பிறப்பின் ரகசியத்தை எல்லாம் சொல்கிறாங்க, எப்படி பிறந்தா என்ன ஏதுன்னெலாம். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா என்ன அவனுக்கு உணர்த்தப்படுறது, அவங்க அம்மாவே கேட்குறாங்க, குந்தியே பார்க்குறாங்க, அவங்களே சொல்கிறாங்க, அவங்களே கேட்குறாங்க, நீ பாண்டவர்களோடு வாயேன், ஏன் நீ இங்கே இருக்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த கர்ணன் சொல்கிறான், அது எப்படிம்மா, செஞ்சோற்று கடன் இருக்கே எனக்கு, அவன் தானே எனக்கு சாப்பாடு போட்டான், இவன் தானே எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தான், அதை நான் மீற முடியுமா? நான் இந்த நடுவு நிலைமை அப்படிங்கிறது என்னன்னா நியாயத்திற்கு பக்கமாக நிற்பு. நான் இதுதான் நியாயம்னு நினைக்கிறேம்மா, இதுலேருந்து நான் மீறவே மாட்டேன். அப்படி நான் அந்த பக்கம் வந்தேன்னா மேபி நான் பழச்சிக்கலாம், ஆனால் இங்கே இருந்து நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் இவனுக்குத்தான் நான் துணையாக நிற்பேன், அதனால் நான் இங்கேயே இருக்கேம்மா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் குந்தி அவரிடம் அர்ஜுனனுக்காக சில வரங்களை வாங்கி கொண்டு போகிறார். அப்படிங்கிறதெல்லாம் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதை. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், என்ன நியாயமோ எது தர்மமோ அந்த தர்மத்தின் பக்கம் நிற்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது.